Hey guys, welcome back to Zehi Views. It's me Zehi. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குற்றாலம் பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பழைய குற்றாலத்தில் வந்து இந்த சைடு கம்பி வச்சு அடைச்சி வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை வந்து தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால தான் அங்கே சேஃப்டிக்கு கேட்டெலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அருவிக்கிட்ட வந்தாச்சு. கேஸ் பார்த்தா ஒரு சொட்டு கூட தண்ணி வரல, பிடிக்காத தண்ணி தான் வந்துச்சு. ஆனால் பாய்ஸ் சைடு நிறைய தண்ணி வந்துச்சு. நான் வந்து வாட்டர் சேலஞ்ச் பண்ண வரேன். என்னால் உங்கள் சேவ் பண்ண முடியல. நான் டவுன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி பண்ணாலும் அப்புறம் ஒரு அங்கிள் வந்து அப்படியே பிடிச்சி விட்டு தலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சா. அப்புறம் எங்கள் டாடி செஞ்சு விட்டாங்க. செகண்ட் ஸோ நாங்கள் இப்போ வந்து பழைய குற்றாலத்துலேருந்து குளிச்சு முடிச்சாச்சு. எங்கள் டாடி சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஷார்ட் போடுறதுக்கு. இந்த மலைக்கு மேலே குரங்காச்ச விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சேராட்டாலே ஏறி போயிட்டே இருக்கிறோம். சேராத்துக்கு வந்து 100 கிராம் சாரி சேராத்துக்கு வந்து 100 ருபீஸ். சேராட்டோலேருந்து எங்கள் காருக்கு ட்ராப் பண்ண போகிறாங்க. அந்த கார் ட்ராப் பண்ண இடத்துல வியூ பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது, அழகா. எங்களை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க காரில். நாங்கள் பக்கத்தில் வந்தாச்சு. காருக்கு பக்கத்தில் இந்த வியூ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நொங்கு எங்களுக்கு பிடிச்சாங்க. நொங்கு எங்கள் டாடி கையில் வச்சுக்கிறாங்க. வாங்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இந்த ஆட்டோக்கார பழைய குற்றாலம் வந்தீங்கன்னா அண்ணா ஆட்டோ யாரும் மறக்காம பண்ணிக்கிறீங்க. அண்ணன் தான் கொண்டு வந்தீங்களா இறக்கி விட்டாப்ல. எங்க சேனல் பேர் என்னன்னு கேட்டாங்க. அதோட நாங்கள் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டோம். இப்போ நாங்கள் வந்து பழைய குற்றாலத்துலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, இங்கே தான் நேச்சர் வியூ காமிக்கிறேன். நாங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், மழைலாம் அப்படியே தெரியுது. இந்த சைடுமே ட்ரீஸ் இருக்குது. நான் டூவில் ரோட போட்டுக்கிறேன். நாங்கள் வந்து இன்னொரு பட்டை நொங்கு வாங்கிட்டு, நொங்கு எவ்வளோன்னா 80 ருபீஸ் நொங்கு நாங்கள் நொங்கு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த சைடு பாருங்க, நிறைய மவுண்டைன்ஸாக இருக்குது. அதோட ஒரு இடத்துல நிறுத்தி நொங்கு தின்னோம். வியூ பாருங்க, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. எங்கள் காருக்கு மேலே நொங்கு பட்டையை போய் மேலே எடுத்து எங்கள் பாப்பாவும் தப்பாவும் வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து 2 பேர் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ரூமுக்கு. அப்புறம் இந்த சைடு பாருங்கள், எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது. அப்புறம் ஆட்டுக்குட்டி ஓடிக்கிட்டாங்க. இந்த சைடு அந்த சைடு நொங்குலாம் விற்கிறாங்க. இப்போ நாங்கள் போகிறது பழைய குற்றாலம் டு 5 ஃபால்ஸ். நாங்கள் பழைய குற்றாலம் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு 5 ஃபால்ஸுக்கு போக போகிறோம். இதுதான் போகிற வழி. இதுதான் டே டைம் வியூ. இந்த ஸ்லோப் மாதிரி இல்லை, அதில் ஏறி போகணும். கேரளாவன் மாதிரிலாம் இருக்கு. கேரளாவன் நிற்கிது. பள்ளிவாசல், இதுதான் பள்ளிவாசல்லாம் தாண்டி போகணும். இதுதான் 5 ஃபால்ஸ் ரோடு. நாங்கள் இந்த கடையில் தான் பிரியாணி வாங்கினோம். மேலே மங்கிராஜா நிற்கிறாக. கடை பேர் பார்த்துக்கிறீங்க 5 ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து பிரியாணியை கார் டிக்கியில் வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து 5 ஃபால்ஸ் போக போகிறோம்.
பார்த்தீங்கன்னா மார்னிங் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. நீஷா மவுண்டன்ஸ்லாம் தெரியுது, சூப்பராக இருக்குதுல்ல. இங்கே பாருங்க கோகனட் ட்ரீலாம் நிறைய இருக்குது. இது என்ன ட்ரீ? இது வந்து என்ன ட்ரீன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்கள். போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் 5-10 மினிட்ஸில் நாங்கள் 5 ஹவர்ஸ்க்கு ரீச் ஆகிடுவோம். மவுண்டெயின்னு ரொம்ப பெருசாக இருக்குது, பக்கவே அழகாக இருக்குது. இதுதான் போட்டிங். இந்த போட்டிங் எனக்கு பிடிக்கவே தண்ணி வேறு அழுக்கு தண்ணி மாதிரிலே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கொடைக்கானல் போவோம், அங்கேயும் போட்டிங் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ்லாம் போனாங்களே, அதே மாதிரி போட்டிங்கு. ஸோ நாங்கள் ஃபைனலி 5 ஹவர்ஸ்க்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ ஒரு 5 ஹவர்ஸ் நாங்கள் ரீச் ஆயாச்சு. இந்த ரைட் சைடில் கார் பார்க் பண்ணினேன். ஸோ நிறைய கார் நிற்கிது, எனக்கு தெரிஞ்சு கூட்டமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நிறைய எல்லாமே விற்றுச்சு. ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி டெஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க. எனக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரொம்ப. என்ன சொல்லிட்டீங்களா ஜெயரா? என்ன சொன்னியா? ஓகே. என்னடா? ஆனால் சாஸ் மட்டும் ஊற்றி விடுங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிடுச்சு ஜெயரா. ஜெயரா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டியா? Three o'clock. பாய்ஸ்க்கு தெரியுது. இங்கே பாருங்க மங்கி ராஜா நிற்கிறாஹா. மங்கி ராஜா. ஸோ நாங்கள் 5 ஹவர்ஸ்க்குள்ளே உள்ளே போய் குளிக்க போகிறோம். பாப்பா குட்டீஸ் குட்டியாக நிற்கிறாஹா. குட்டியாக கருங்கராஜாவோட குட்டிலாம் நிற்கிறாங்க. மாட்டி என்ன கூட்டம். பாய் சைடு பெரிய கூட்டம், கேர்ள் சைடு பெரிய கூட்டம். நைட்டு ஆனால் ஃப்ரீயாக குடிக்க முடிஞ்சிச்சு, ஆனால் காலையில் ஃப்ரீயாக குடிக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல 5 ஃபால்ஸ் தண்ணி வருதுன்னு சொன்னேன்ல 1 2 3 4 5 ஃபால்ஸ் தெரியுதா? எங்கள் டாடி போய் குளிக்க போகிறாங்க. எங்கள் அப்பா தான் வீடியோ எடுத்துருக்காங்கன்னா நல்லா குளிச்சுருக்கிறாங்க எங்கள் டாடி. குளிச்சுட்டு கிடைக்கிறா. எங்கள் டாடி சூப்பராக குளிச்சுட்டாங்க. பாய் சைடு செம்மையாக தண்ணி வந்துச்சு, கேர்ள் சைடு செம்மையாக தண்ணி வந்துச்சு, சூப்பராக தண்ணி வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம கூட்ட குளிக்கவே முடியாது எங்களால். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட ரூமுக்கு போகிறோம். அங்கே வாங்கி வச்ச பிரியாணிக்கு இல்லை, அதுதான் சாப்பிட போகிறேன் நாங்கள். நீங்கள் ஸோ அதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். முன்னாடி வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். பாய். நாங்கள் இதுதான் சாப்பிட்டோம், மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.